மனைவியானவளுக்கோ கன்னிகைக்கு என்னது வித்தியாசம் இருக்கிறது. மனைவி என்பவள் கடவுளாலே நமக்கு என்ன செய்யப்பட்டவள்? கொடுக்கப்பட்டவள். அதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. கடவுள் எனக்கு கொடுத்தது, கடைசி வரைக்கும் நான் அவளோடு கூட தான் என்ன செய்வேன்? வாழுவேன். நம்ம அந்த கல்யாணத்துல உறுதிமொழி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க இல்லையா? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியும் என்ன செய்யறேன்? வாக்கு கொடுக்கிறேன். பெந்தகோஸ்து சர்ச்சில் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, பிறர் முகம் பாராமல் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த அளவிற்கு அந்த உடன்படிக்கையெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? வைத்திருக்கார்கள். அதுல ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ள வார்த்தைகள். அதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விட கூடாது. ஏன்னா அது கடவுளுக்கு முன்பாகவும் அந்த சபை விசுவாசிகள் முன்பதாக நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பிரதிஜையை எடுக்கிறோம், ஆணை எடுத்துக் கொள்ளுகிறோம். அது கடைசி வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை இது கான்ட்ராக்ட் கிடையாது. இட் இஸ் a covenant. Marriage is a covenant. It is not a contract.